மத்திய பிரதேச முதல்வரின் கான்வாய் கலப்பட பெட்ரோலால் நடுவழியில் நின்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்கிக்கலாம். ரமேஷ்குமார், என்ன நடந்தது? விவரங்களை பதிவு பண்ணுங்க. அதாவது மத்திய பிரதேச முதல்வர் மோகன் யாதவின் கான்வாயில் பங்கேற்கக்கூடிய வாகனங்களுக்கு தண்ணீர் கலக்கப்பட்ட டீசல் நிரப்பப்பட்டதால் அந்த வாகனம் கான்வாயில் பங்கேற்ற வாகனங்கள் பாதியிலேயே நின்றது. ரத்லாம் பகுதியில் இன்று ஒரு கருத்தரங்கு ஒன்று நடைபெற உள்ளது. இதில் பங்கேற்பதற்காக மத்திய பிரதேச முதல்வர் மோகன் யாதவ் இன்று செல்ல இருக்கிறார். அதற்கு முன்னதாக அவரது கான்வாயில் பங்கேற்க இருக்கின்ற மொத்தம் 19 இன்னோவா வாகனங்கள் ரத்லாம் பகுதிக்கு நேற்று இரவு சென்றது. கான்வாயில் பங்கேற்பதற்காக அங்கு இருக்கக்கூடிய ஒரு பாரத் பெட்ரோலியத்திற்கு சொந்தமான ஒரு பெட்ரோல் நிலையத்தில் டீசல் நிரப்பப்பட்டிருக்கிறது. டீசல் நிரப்பிவிட்டு 19 இன்னோவா வாகனங்களும் சிறிது தூரம் சென்ற நிலையில் அடுத்தடுத்து அனைத்து வாகனங்களும் ஒன்றன் பின் ஒன்றாக பாதியிலேயே நின்றிருக்கிறது. இதனைத் தொடர்ந்து அதிகாரிகள் வரவழைக்கப்பட்டு ஊழியர்கள் எல்லாம் சேர்ந்து அந்த வாகனங்களை கையால் தள்ளி சாலையின் ஓரம் நிறுத்தி பெட்ரோல் டேங்கை திறந்து சோதனை செய்த போதுதான் மொத்தம் உள்ள 20 லிட்டர் டீசல் டேங்கில் 10 லிட்டர் அளவுக்கு தண்ணீர் இருப்பது தெரிய வந்திருக்கிறது. அதாவது பெட்ரோல் நிலையத்திலேயே என்ன செய்யப்பட்டிருக்கிறது என்றால் டீசல் தண்ணீர் கலக்கப்பட்டு நிரப்பப்பட்டிருக்கிறது. இதனால் தான் அந்த கான்வாயில் பங்கேற்ற வாகனங்கள் பாதியிலேயே நின்றிருக்கிறது. இதனைத் தொடர்ந்து ஓட்டுநர்கள் அளித்த புகாரின் அடிப்படையில் சம்பந்தப்பட்ட பெட்ரோல் நிலையத்திற்கு சீல் வைக்கப்பட்டிருக்கிறது. இதனைத் தொடர்ந்து இந்தூரில் இருந்து மாற்று ஏற்பாடாக வாகனங்கள் வரவழைக்கப்பட்டு முதல்வருடைய கான்வாயில் பங்கேற்கக்கூடிய வாகனங்கள் மாற்று ஏற்பாடு என்பது செய்யப்பட்டது. இந்த சம்பவத்தால் அந்த பகுதியிலே ஒரு பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. 2.5 கோடிக்கும் அதிகமான தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.